வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் உங்களை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி நம்ம மனோஜ்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட அண்ணாமலையை வச்சு பேச சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் கேட்க மாட்டுறாங்க. இல்லைப்பா, நான்லாம் வாழ முடியாது, அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, என்னால் எப்படிப்பா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ முத்து சொல்கிறாரு, பா இவனால் திருத்தவே முடியாதுப்பா, இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், சரி விடுங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி மனோஜுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே என்ன அசால்ட்டாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லி மனோஜ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. போன உடனே இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, வா நான் பாரு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போன உடனே மனோஜ் பயங்கரமாக குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே மனோஜோட ஃப்ரெண்டை, சரி எதுக்கு என்ன கஷ்டம், எதனால இப்போ நீங்கள் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, விடுங்க விடுங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ குடிச்சதெல்லாம் போதும், ரொம்ப குடிச்சிட்ட, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பவும் மனோஜ் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணி அப்படியே வெளில வராமல் கஷ்டப்பட்டு வெளில கூட்டிகிட்டு வராங்க. அவரோட ஃப்ரெண்டு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் வீட்டில் கொண்டு போய் அவனை விட்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டை கூப்பிட்டு போகிறாங்க மனோஜை. போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் டிராஃபிக் போலீஸ் வந்து செக்கிங் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்களும் மாட்டிடுறாங்க. என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மனோஜோட ஃப்ரெண்டை மட்டும் செக் பண்ணுறாங்க. பண்ண உடனே அவர் குடிக்கல, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. போகிற நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து இறங்கி கலாட்டா பண்ணுறாங்க. அவர் தான் குடிக்கலையே, அவர் இதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணவே கூடாது, உங்களுக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்கவே இல்லையே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போதையில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, தேவையில்லாமல் பிரச்சனை ஓடிட்டு இருக்காது, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இருங்க ப்ரோ, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் வேற ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. எடுத்த உடனே இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மனோஜ் மேலே ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவர் வந்து போயிடுறாரு. போன ஒன்று நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அதாவது மனோஜோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனோஜ் வந்து ரொம்ப குடிச்சிட்டாரு, அதனால் டிராஃபிக் போலீஸ் வந்து பிடிச்சி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன், யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, தெரிலங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல. அப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட தம்பி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அருண், யார் உன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் தம்பி பயங்கரமான ஆள், இப்போ நீங்கள் மட்டும் என்னை பிடிச்சிட்டு வந்தீங்க மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், உங்களை ஒன்று எல்லாம் பண்ணுருவாங்கள அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்காரு போதையில். அப்போ அருண், ஓ அப்படியா, யார் அது, நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி போதையிலேயே நம்ம முத்தோட நம்பர் எடுத்து கொடுத்துறாங்க. எடுத்த உடனே இந்தமாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களோட அண்ணன் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம், இந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி முத்து வராரு. வந்த உடனே தான் அருணுக்கு, ஓ இதுதான் உங்கள் தம்பியா தெரியுது, குடும்பமே இப்படி தான் இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லி அருண் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இது கேட்ட முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாமல் குடும்பத்தை பற்றிலாம் இழுத்துட்டு இருக்காதிங்க, அவன் குடிச்சிருக்கான், அதுக்கு ஆக்ஷன் எடுங்க, அவ்வளோதான், அதை விட்டுட்டு குடும்பத்தை பற்றி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அருண் சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம்டா, இவன் எப்படி நீ வெளில கூப்பிட்டு போகிறேன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அருண் வந்து சவால் விடுறாரு. முத்து வந்து, சார் இங்கே பாருங்கள் சார், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க, அவருக்கு ஃபைன் வேணால் ஃபைன் போடுங்க, இப்போ தேவையில்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறேன், எப்படி வெளில விட்றான்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து பேசுகிறத பார்த்து உட்கார வச்சிடறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. சரின்னு சொல்லி இங்கே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணுக்கு சீதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அருண் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து, நான் உங்களை பார்த்தாவணுமே அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி சீதாவும் போகிறாங்க. போன உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து எங்கே அருணை காணோம், எங்கே போயிட்டான், வெளில போயிட்டானோ அப்படின்னு சொல்லி எத்தி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அருண் வந்து சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து முத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏஞ்சிட்டு போகிறாரு. சீதா இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சீதா வந்து, மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அருணுக்கு ஒரே ஷாக்கு, என்னது இவன் மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.